இன்று அளவாக்குறாடி கிராம பொதுமக்களால் நடத்தப்படுகின்ற இந்த பொங்கல் விழா மற்றும் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ள சிறுவர் சிறுமிகளுக்கான பரிசளிப்பு விழாவிற்கு எங்களை எல்லாம் சிறப்பு அழைப்பதாக வரவேற்ற அளவாக்குறாடி கிராம பொதுமக்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மண் இல்லை என்றில் இவ்வுலகில் மனிதனே இல்லை. உலகிற்கே உணவளிக்கும் உத்தமத்துவம் தான் தொழில். அந்த கதிரவனை வழங்கி ஆவினனை போற்றி இயற்கையோடு கொண்டாடும் திருநாள் தான் இந்த பொங்கல் திருநாள். இந்த பரந்த விரிந்த இந்த உலகத்தில் எத்தனை பேர் பிரிக்கிறார்கள், வாழ்கிறார்கள். ஆனால் ஒரு சிலர் தான் சாதனை படைக்கின்றார்கள். எடுத்துக்காட்டாக சொல்ல போனால் நம்மளுடைய பெருந்தலைவர் காமராஜர் ஐயா அவர்கள் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர். ஒரு 5ஆம் வகுப்பு முடிந்து 6ஆம் வகுப்பு வரை அவர் எட்ட முடியாத ஒரு தகுதியை ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவர். ஆனால் அவருக்கு பிரிந்தது ஒரு குறிக்கோள், சிந்தனை. ஆனால் அவர் நேரு பாரத பிரதமர் நேரு மறைவிற்கு பிறகு இந்த உலகமே அடுத்த பிரதமர் யார் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த பிரதமரையே தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பெருந்தலைவர் காமராஜருக்கு இருந்தது. ஏனென்றால் அவருக்கு இருந்தது குறிக்கோள், சிந்தனை, செயல்பாடு. அதனால்தான் ஒரு மனிதன் எப்பொழுது குறிக்கோளோடு சிந்தனையோடு இருக்கின்றானோ அவன் எப்பொழுதுமே அவன் வெற்றி என்ற கனியை பறிக்க முடியும் என்று கூறி இந்த உலகத்தில் பறந்து விழுந்த இந்த உலகத்தில் அனைவரது இல்லத்திலும் லட்சுமி கடாட்சம் அள்ளி வழங்கட்டும் என்று கூறி எனக்கு பேச வாய்ப்பளித்த அளவாக்குறாடி கிராம பொதுமக்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி 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 நன்றி. அருமையான ஒரு பதிவு.